ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபியில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊத்தாப்பமும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சியாக நல்ல டேஸ்ட்டாக ஒரு ஊத்தாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி. இந்த சட்னி நீங்கள் கெட்டு போகாது, ரொம்ப நேரம் வச்சுருக்கலாம். எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன், 1/4 கப்பு, அரை கப்பு இது. அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸி வச்சுக்கிட்டு அதில் இந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்குங்க, உப்பு, அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் தாராளமாக ஒரு 10 பல் கண்டிப்பாக வேணும். அது கூடவே ஒரே ஒரு வெங்காயம், இதை 2ஆக கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி போட்டுக்குங்க. அது கூடவே இந்த கருவேப்பிலை கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதுவும் நல்லா கழுவிட்டு துணியில் உலர்த்தி நல்லா ஈரம் இல்லாமல் வச்சுக்குங்க. ஏன்னா இந்த பொடியை நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம், அதனால தான் ஈரம் படாமல் வச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த பொடியை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ தாளிப்பு கொடுத்து நம்ம சட்னியாக கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்துருக்கேன் பொடி. அதுக்கு ஒரு தாளிப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். நம்ம கருவேப்பிலை அரைச்சிட்டோம், அதனால் தேவைப்படாது. நீங்கள் உங்களுக்கு வாசனை பிடிக்குன்னா ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா அந்த சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இன்றைக்கி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கிட்டு அது மேலே இந்த தாளிப்பை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி ரெடிங்க. இந்த தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமே கெட்டு போயிடும். இந்த சட்னி கொஞ்சம் நேரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம லஞ்சு எங்கேயாவது டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சட்னி ரொம்ப நேரத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஊத்தாப்பம் செம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு 1 கப்பு பொரி எடுத்திருக்கேன், அரை கப்பு ரவை, இந்த மாதிரி நைஸ் ரவை, 1/4 கப்பு தயிர், ஒரு ஸ்பூனு உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 அரைக்கிறதுக்கு, அப்புறம் வெங்காயம், குடமிளகா பச்சை எல்லோ கலர், கொஞ்சோண்டு கேரட்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு தக்காளி, அதை விதை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மேலே கலக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு நம்ம இந்த 1 கப்பு பொரி, இதை நல்லா இது இல்லாமல், மண் இது இல்லாமல், தூசி இல்லாமல் பார்த்துங்க. அது கூடவே இந்த ரவை, நைஸ் ரவை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு தயிர், உப்பு, இந்த பச்சை மிளகாய் 2 கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுக்க வேண்டியதுதான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை நீங்கள் கூட்டிக்கலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி கூட போட்டுக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி இஞ்சி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அவ்வளோதான். இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியை கழுவி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுங்க. ஏன்னா நம்ம அந்த ரவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஊறி நல்லா இதாக ஆகிறதுக்கு, ஒன்று சேர்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உடனே ஊற்ற வேண்டியது தான். இது கூட அந்த அரிஞ்சு வச்சுருக்கிற நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊற்றப்பம் ஊற்றும்போது நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம், பிடிக்கும்னா முள்ளங்கி துருவி சேர்த்துக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி என்ன காய் இருந்ததோ அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸு எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அதை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப கனமாகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ஓரளவு மீடியமாக தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது கூட ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா அடிப்பக்கம் தீஞ்சிரும். அதனால் ஓரளவு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே இட்லி மிளகா பொடியை 1 ஸ்பூன் தூவிட்டு 1 ஸ்பூனு நெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா
அந்த உப்பு காரம்லாம் நல்லா சோறி இது திருப்பி போட்டுட்டு அதுக்கு இந்த சைடும் நீங்கள் வந்து பொடி தூவிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இது. அப்படியே சாப்பிட்லாம். நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருள் தான். இந்த பொரி வந்து நம்ம எப்போவும் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுருப்போம். ரவை இருக்கும். ஒரு சட்டுன்னு இட்லி மாவு இல்லாத சமையல்லாம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். கடைக்கு மாவு போய் வாங்கணும், மாவு அரைக்கணுமே அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஊத்தாப்பம் நம்ம இதில் காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த பேச்சுலர் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது. பாருங்கள், 2 பக்கமும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு திருப்பி எடுத்திங்கன்னா, நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கலைன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். மூடி போட்டிங்கன்னா செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுதான் இதுக்கு 2 டிப்பு, என்னோடய பர்சனல் டிப்பு இது. பாருங்கள், இந்த பக்கம் 2 பக்கமும் நான் இட்லி பொடி போட்டிருக்கேன். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது வீட்டிலே செஞ்ச இட்லி பொடி, அதனால் தாராளமாக போட்டுக்கலாம். நெய்யும் தாராளமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எடுக்கும்போதே தெரியும் சாஃப்டாக இருக்கும் இந்த ஊத்தப்பம். இன்ஸ்டன்ட் ஊத்தப்பம், இன்ஸ்டன்ட் சட்னி ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.